ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதன்கிழமை மணி 9 ஆகுது. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காய் போட்டு பாசிப்பருப்பு, பச்சை பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போட்டு நல்லா திக்காக சாம்பார் வச்சுருக்கேன். கொதிச்சிருச்சு சாம்பார். கொத்தமல்லி போட்டு விட்டுருணும். சூப்பரான ஒரு சாம்பார். அதுக்கு என்ன மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா, நேற்று வந்து ஒரு கப்பு சாதம் இவ்வளோ தான் இருக்கும், மீந்திருந்தது. சாத்துக்கூடையே போட்டு கொஞ்சம் ரவை போட்டு பொங்கல் செஞ்சுட்டேன். உங்களுக்கு வந்து வீடியோவில் எப்படி தெரில, ஏன்னா எங்கள் வீட்டில் எதிரில் பாருங்கள் வெயில் ஜன்னலில், அது இல்லாமல் அவங்க துணி காய போட்டிருக்காங்க. பக்கத்து வீட்டில் கிச்சன் பக்கத்துலேயே இருக்கும் போட்டிருப்பாங்க. என்ன சொன்னாலும் அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஏறவே ஏறாது தலையில். அது காற்றடிச்சா அந்த தூசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்குறதே இல்லை. பக்கத்தில் நாய் வேறு வளர்க்குறாங்க. அந்த நாய் வந்து டாய்லெட் போய் எல்லாம் மாடியில் வைக்கிது. அதை அப்படியே எடுக்கிறாங்க, ஒரு நாளைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா இங்கே ஜன்னல் பக்கத்துலேயே திறந்து வச்சு தான் நம்ம சமைக்க வேண்டியிருக்கு. மூடிட்டு சமைக்க முடியாது இல்லையா, ஒரு ஜன்னல் தான் திறந்துருக்கும். அது வழியாக வருது, எல்லாமே வருதுன்னு சொன்னால் கூட அவங்க அப்படி தான் செய்கிறாங்க. இவங்களெல்லாம் வந்து என்ன செய்யதான் நியூசன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் தான் பண்ண ஒரு வழியில், எவ்வளோ சொன்னாலும் எனக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சாதம் மீந்ததுலேயே ரவை போட்டு பொங்கல் தாளிச்சிருக்கேன். இந்த ரெசிபி நிறைய பேர் போட்டிருக்கேன். என்னால் லிங்க்கு தரேன். அவ்வளோதான், சாம்பார் இன்றைக்கி வச்சாச்சு. இதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். நான் வந்து நேற்று தான் 2 பல் எடுத்துகிட்டு வந்தேன். அதான் நான் எதிர்பார்க்கல, போன உடனே பல் எடுத்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு ஏதோ டேப்லெட் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. அது வரைக்கும் பரவாயில்ல. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபுட்டு காரம் இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு பொங்கல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. எனக்கு தான் வந்து இன்றைக்கி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் எப்போயுமே சூடாக தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து ஆறி சாப்பிட்ணுன்றதுக்காக கொஞ்சம் எடுத்து ஆற வச்சு சாப்பிட்லான்னு எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் ஃபேன் கிட்ட வச்சு ஆற வச்சு தான் சாப்பிட போகிறேன். சாம்பாரும் நல்லா கொதிக்குது. ரெண்டுமே நல்லா சில்லுன்னு ஆற விட்டு சாப்பிடணும். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. சுட வேணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு கொஞ்சம் சில்லுன்னு தான் சாப்பிடணும். ஓகே, நான் சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு மதியம் வந்து நான் சப்பாத்தி போட்டு முட்டை வந்து 2 முட்டை பொரியல் பண்ணிவிட்டு டின்னர் பாக்ஸுக்கு 2 சப்பாத்தி வச்சுட்டேன். 3 சப்பாத்தி கூட வந்து பூசணிக்காய் வந்து சாம்பார், மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் வச்சுட்டேன். எனக்கு இப்போ ஞாபகம் வந்து வெறும் சாம்பார் எப்படி கொடுக்கறது அப்படின்னு டின்னர் பாக்ஸ் பண்ணிட்டேன். மீதி கொஞ்சம் இருக்குது. இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கும் கொஞ்சம் முட்டையும் சாம்பார் ஒரு சப்பாத்தி வச்சுட்டேன். அப்போ வச்சுருக்க முட்டை சரி சாப்பிட்லாம் தான், வேண்டாம்னு நினச்சா சரி கொஞ்சம் சாப்பிடுவோம். அவ்வளோதான். இன்றைக்கி தான் எனக்கு வந்து ராகி களி தான் கிளறிட்டேன். ஏன்னா அந்த பல் எடுத்ததுனால கொஞ்சம் சாஃப்ட்டு ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி வச்சுக்கிட்டேன். இல்லை கொஞ்சமாக நெய் போட்டு கீரை கடைஞ்சது இருக்குது, அதையே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. வந்து நம்மளோட கீரை மசியல் இருக்குது, சிறுகீரை மசியல், அதை தான் ஊற்ற போகிறேன். ஊற்றி சாப்பிடுவோம் ஒரு வழியில். அடுத்து இங்கே வந்து எக்கு பொரியல் பொடி மாஸ் வச்சுருக்கேன். போய் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நான் சாப்பிட போகிறேன். இது ஓகேங்களா?